வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்க கிளம்பியாச்சு. இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான பூஜை பொருட்கள்லாம் வாங்க போறேன். ஸோ நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வரலட்சுமி பூஜைக்கு வந்து தேவையில்லாத பொருட்கள் நிறைய வாங்காதீங்க, ஆடம்பரமான பொருட்கள்லாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. சிம்பிளா எளிமையா வந்து நம்ம வந்து வரலட்சுமி பூஜை வந்து செய்யலாம், ரொம்ப சந்தோஷமா செய்யலாம். நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியா கொடுக்கறதுக்கு, இருக்கிறவங்களுக்கு செய்யறதுக்கு நம்ம நிறைய சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்க வீட்டுல கும்பிட முடியாம இருக்கும், அதை வந்து நம்ம வீட்டுல வந்து அவங்க கும்பிட்டு நல்லபடியா தாம்பூலத்தை சந்தோஷமா வாங்கிட்டு போறதுல நமக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். ஸோ அப்படி வந்து நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்க வாங்கினேன் அப்படின்னா மங்களன் மங்கல தான் எல்லா பொருளும் வாங்கினேன். வளையல் தவிர மற்ற எல்லாமே நான் வந்து மங்களன் மங்கல வாங்கினேன். அதே மாதிரி பிளவுஸ் பிட்டும் வந்து அங்கதான் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா வந்து கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லைன்ட்டாங்க, ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு, எல்லாமே தீர்ந்துருச்சு அப்படின்னாங்க. ஸோ நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து வரலட்சுமி பூஜை வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா குமரன் நல்லெண்ணெய், இது வந்து நான் எப்பவுமே வந்து பூஜாவுக்கு வந்து பயன்படுத்துறது, விளக்கு ஏத்துறதுக்கு. அதே மாதிரி இலுப்பை எண்ணெய் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ விளக்கு ஏத்துறதுக்கு ரொம்பவே வந்து சிறந்தது இலுப்பை எண்ணெய். நெய் விளக்கு ஏத்துறதுக்கு சமமானது இந்த இலுப்பை எண்ணெய் ஏத்துறது. வீட்லயும் வந்து ஏத்தலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நான் எப்பெல்லாம் மங்களன் மங்கள் போனோம் அப்ப மட்டும் தான் இலுப்பை எண்ணெய் வாங்கவே எனக்கு தோணும். ஏன்னா மற்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரிஜினலா கிடைக்காது, இது பார்க்க நெய் மாதிரியே இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பஞ்சகவிய சாம்பிராணி, இது வந்து ரொம்ப நல்ல வாசனையா இருந்தது, வாங்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதனால வந்து கோமாதா படம் போட்டிருந்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால நான் வந்து வாங்கினேன். இதை ஏற்றி பார்த்துதான் தெரியும். ஏன்னா எனக்கு தேங்காய் சிரட்டை வந்து இப்ப ரொம்ப வந்து கிடைக்க மாட்டேங்குது, தேங்காய் வந்து ரொம்ப யூஸ் பண்றது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் சிரட்டை வச்சு போட முடியல. ஸோ அதனால கப் சாம்பிராணிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த சாண்டல் போனு இதுவும், அதுக்கப்புறம் இந்த வர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைக்கிள் பிராண்டு சாண்டல் கோன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. வாசனை வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கெட்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ வாசனையா இருந்தது. அந்த பேக்கெட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாவே இருந்தது, அந்த நறுமணம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு வந்து அம்மா வந்து அழைக்கும் போது, வரலட்சுமி தாயாரை இன்னைக்கு ஈவினிங் வந்து அழைக்கும் போது இந்த சாம்பிராணி தான் வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப கமகமன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நிறைய வந்து ரொம்ப வந்து புகையா இருக்கிற சாம்பிராணி விட இந்த மாதிரி வாசனை இருக்கிற அந்த சாம்பிராணி வந்து போடுறது ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி பச்சை கற்பூரம், கலசத்துக்கு போட வேண்டிய பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து சந்தனம். சந்தனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பா தான் இருந்துச்சு, இல்லைன்னா பெரிய டப்பா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து இந்த சந்தனம் வாங்கிட்டேன். தாழம்பூ மீனாட்சி குங்குமம் ரொம்ப சூப்பரா வந்து வாங்கியாச்சு. இது வந்து போன வருஷமும் இந்த பிராண்டு தான் வாங்கியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது குங்குமம், அதனால இதுவே வந்து வாங்கிட்டேன். இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா நம்ம வந்து தாம்பூலம் வச்சு கொடுக்கும்போது அந்த டப்பால இருக்க குங்குமத்தை ஒரு செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியும் அந்த குங்குமம் வந்து ஒரிஜினலா இல்லை வந்து கலர் பொடியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மாற்றி அந்த குங்குமத்தை வந்து தாளம்பு குங்குமத்தை வச்சு கொடுக்கலாம். இது வந்து பஞ்சித்திரி மாலை, இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்துறதுக்கு சமமானது. ஸோ இந்த தடவை வந்து பச்சை கலர்ல வந்து வச்சிருந்தாங்க, போன தடவை ஆரஞ்சு கலர்ல நடுவில் வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்லயுமே செய்யலாம். இருந்தாலும் அங்கே வந்து ரெடிமேடா வச்சுச்சு, நமக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வாங்கிட்டே வந்துட்டேன். இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரங்கோலி வந்து டிசைன் நல்லா இருந்தது. ஸோ அதனால இது ஒன்று மட்டும் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே நம்மள்ட்ட நிறைய இருக்கு, அதனால வந்து தேவையில்லாம எதுக்கு வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். மாங்கல்ய கயிறு, இது வந்து ஏற்கனவே நான் வந்து வீட்டில் கொஞ்சம் இருக்கு, அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரே இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சூஸ் பண்ண கடை மங்களன் மங்கள் தான். இந்த மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து டார்க் மஞ்சளா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அதனால வந்து 2 பாக்கெட்டா எடுத்துட்டு வந்துட்டேன், நம்ம அபிஷேகத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து டப்பால வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தனியா வாங்கியும் நம்ம டப்பால வந்து ஃபில் பண்ணியும் கொடுக்கலாம், ரொம்ப ஒரிஜினலா வேணும் அப்படின்னு சொன்னா. ஸோ இதனால அந்த தாளம்பூ குங்குமம் வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா, அதனால அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து கலசத்துக்கு போடுற இந்த ஜாதிக்கா மாசிக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா கலசத்துல வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து நான் போன வருஷம் போட்டிருந்தது எடுத்து இந்த வருஷம் தான் வந்து பூக்கூடலே போட்டேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இந்த மஞ்சள் குங்குமம் டப்பா, இதுல வந்து போன தடவை நான் பெருசு சைஸ் வந்து எனக்கு கிடைச்சது. இந்த தடவை மங்களன் மங்களை போய் கேட்கும்போது அந்த ஸ்டாக் எல்லாம் தீர்ந்து போச்சு, இப்ப இந்த சைஸ் தான் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, வேற வழி இல்லாம இதான் வாங்கிட்டு வந்தேன். வெத்தலை மாதிரி அந்த இதுல இருக்கலாம் கொஞ்சம் அழகா இருக்கும்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கிடுறது. இதுலயுமே நான் செக் பண்ணுவேன், ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்பேன். இதுல குங்குமம் நல்லா இருக்குன்னா இதையே வச்சுக்குவேன், இல்லைன்னா வேற குங்குமத்தை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி இந்த குண்டு மஞ்சள், என்னதான் வந்து நம்ம மஞ்சள் தூளா கொடுத்தாலுமே மஞ்சள் கயிறு கொடுக்கும் போது அந்த குண்டு மஞ்சள் கொடுக்குதான், அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாம்பூலத்துக்கே வந்து அழகு, அதான் வந்து அழகா இருக்கும். ஸோ அதான் வந்து சம்பிரதாயமும் கூட, ரொம்ப ஆன்மீகத்துவமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால மஞ்சள் கிழங்கு வந்து எப்பவுமே வந்து வச்சிருவேன். அப்புறம் வந்து சீப்பு, இந்த சீப்பு வந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வாங்கியிருந்து, நார்மலா வாங்குற மாதிரி இல்லாம
இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருந்தேன். சிக்கு எடுக்கிற மாதிரியும் இருக்கும் பின்னாடி பிடிச்சிக்கிறதுக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து பெரிய பல்லா இருக்கனால கேப் இருக்கனால நமக்கு வந்து முடி வந்து நிறைய வந்து சிக்காகிற மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கிஃப்ட் அப்படின்னா இது மாதிரி தான் வச்சு கொடுக்க போறேன். ஸோ விபூதி அப்படிங்கிறது இது வந்து அங்கே விற்றாங்க பசு சாணத்துல. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபூதியோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி வந்து கிடைக்கிறதே வந்து அரிது அப்படிங்கிறனால நான் வந்து இதை வந்து வாங்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போ விபூதியா வந்து பவுடர் மாதிரி நல்லா வெள்ளை வெளியேன்னு வருது. அந்த மாதிரி ஆக்சுவலாக விபூதியே இருக்காது. ஸோ இது மாதிரி இருக்கிறனால வாங்கிட்டேன். அப்புறம் பன்னீர் வந்து கலசத்துலையும் அந்த ஒரு நிலைவாசல்ல போடுறதுக்கு பன்னீர் வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் வச்சது வந்து நான் வந்து பூஜை ரூம் டோர்ல வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஆசையா இருந்தது. ஸோ ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து பாக்குறது வந்து டெய்லி பாக்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வீட்டுல இருந்தா ரொம்பவே வந்து பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லுவாங்க. விநாயகருக்கு வந்து உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் தடவுற மாதிரியே ஸ்டிக்கர் வந்து இருந்தது. ஸோ மஞ்சள் குங்குமம் நான் எப்பவுமே தடவுவேன். சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நிரந்தரமா வந்து ஒட்டுற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசையா இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வந்தேன். ஒட்டி பார்த்தா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. ஸோ காதல கருவமணி, அப்புறம் இந்த மாதிரி வந்து தோடா வளையல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி வளகாப்பு வளையல் மாதிரி, அது மாதிரி வந்து அந்த மங்களன்ல இல்லவே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து பஜார்ல வந்து பாத்தீங்கன்னா வாங்கினேன். ஸோ இது வந்து 230 என்னமோ சம்திங் சொன்னாங்க. இந்த மாதிரி வளையல் வாங்குறதா நல்லது என்னை கேட்டா. ஏன்னா நல்லா டிசைனா இருக்கு வளையல். வாங்கினோம்னா அந்த ஜாயிண்ட்லாம் வந்து புட்டு புட்டு போயிருது. இந்த வளையல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா இருக்கு, அந்த பொட்டு பொட்டா வச்ச வளையல் மாதிரி. ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஸோ இதுல வந்து எத்தனை டேமேஜ் இருக்குன்னு தெரியாது. பிரிச்சு பார்த்துட்டு அதனால நான் 2 பண்டலா வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ 2 பண்டல்ல எது வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்து அதை மட்டும் எடுத்து தட்டில் வச்சிடணும். மீதியை வந்து நம்ம வந்து வழக்கம் போல பூக்குடையில வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உடஞ்ச வளையலோ இல்ல விரிசல் விட்ட வளையலோ வந்து கொடுக்காதீங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. அவங்க போட்டதுக்கு அப்புறம் உடஞ்சா கூட பிரச்சனை இல்லை. கொடுக்கும் போதே நம்ம உடஞ்ச வளையலா கொடுக்க வேணாம். அப்புறம் பிளவுஸ் பிட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் பிளவுஸ் பிட்டு. ஸோ நல்லாவே புல்வாயில் துணி தான் நல்லா இருக்கும் வெயிலுக்கு போட்டுக்கிறதுக்கு. ஸோ நல்ல கலராக தான் பார்த்து எடுத்திருக்கேன். கருப்பு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி பிங்க் அந்த மாதிரிலாம் எடுக்காம நார்மல் கலர்ல நம்ம தாம்பூலத்துக்கு வைக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ண, நான் எப்படி கலர் சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பிளவுஸ் பீட் எல்லாமே எடுத்தாச்சு. என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு தனியான எதுவுமே வாங்கல. தாம்பலம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் இந்த வரலட்சுமி நோம்புக்கு. என்னுடைய கணவருடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நான் வந்து செய்ய முடியும். ஏன்னா நாங்க சாப்பாடு வந்து சொல்லியிருக்கோம். முதல்ல 5 பேர் 3 பேர் கொடுக்கும்போது நான் புடவை வச்சுதான் கொடுத்தேன். இப்ப புடவை வந்து 20 பேருக்கு எல்லாம் என்னால வாங்கி தர முடியாத அளவுக்கு வசதி இப்ப கிடையாது. அப்படி வரும்போது அந்த மகாலட்சுமி அருளோட நான் கண்டிப்பா வந்து செய்வேன். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் பீட் தான் வச்சு கொடுக்குற மாதிரி தான் ஐடியால இருக்கேன். அதே மாதிரி நிவேதனத்துக்கு ஆச்சி பாதாம் பாயாசம் வந்து பார்த்தேன். இதெல்லாம் முதல்ல பார்த்தேன். இதை எப்போதும் பாயாசம் ரெடிமேட் மிக்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். அது வந்து சேமியா மிக்ஸ் தான் இருக்கும். இது வந்து பாதாம்னு போட்டிருந்தாங்க. நட்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அம்பால வந்து நான் இன்னைக்கு சாயங்காலம் அழைக்கும் போது சாயங்காலத்துக்கு நிவேதனத்துக்கு இதான் செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் அழைக்க போறேன் அம்பால. நல்லபடியா நீங்களும் வந்து அழைங்க. நல்லபடியா வரமகாலட்சுமியோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இது வந்து எனக்காக நான் வாங்கின ஒரு வளையல் மங்கள வாங்கியிருந்தேன். ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர்ல ஒரு சாரி இருக்கு, அதை கட்டலான்னு தான் இருக்கேன். அதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் நல்லபடியா வந்து இன்னைக்கு வரலட்சுமி தாயார் அழைச்சு நல்லபடியா குடும்பத்தோட சந்தோஷமா சாமி கும்பிடுங்க. நாளைக்கு நான் எப்படி வரமகாலட்சுமி தேவியை வந்து அழைச்சேன் அப்படிங்கறத வீடியோல சொல்றேன். அப்புறம் வரமகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணுங்கிறத அடுத்த நாள் உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்து வரும். நீங்க எல்லாமே வாங்கிட்டீங்களா வரலட்சுமி பூஜைக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நீங்க வந்து புதுசா என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்க போறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. நான் புதுசாலாம் இது வாங்கல, தாம்பூலம் தான் வச்சு கொடுக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா செய்ய போறேன். நன்றி, வணக்கம்.